அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே 2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயம் போட்டு இந்த நண்டு குழம்பு செய்ய ட்ரை பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நான் உப்பு போட மறந்துட்டேன். நல்லா இந்த மாதிரி நல்லா கரண்டி போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் 4 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன ஸ்பூனில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 4 ஸ்பூன் சில்லி பவுடர் கரெக்டாக இருந்தது. சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. நான் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு போட்டு முன்னாடியே வதக்கணும் உப்பு போட மறந்துட்டேன். அப்புறம் நண்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை எடுத்து ஆட் பண்ணி கீழே கொடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நண்டு போட்டு வதக்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே குழம்பு மல்லி சீரகத்தூள் இருக்கும்ல, அந்த மல்லி சீரகத்தூள் குழம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு தேங்காயை பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா நண்டு மூழ்கி வர அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டு உப்பு பார்க்கணும்னா உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆனில் வச்சு கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நண்டு வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா முடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். பார்த்தீங்களா? இப்போ அழகாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தீங்களா? உங்களுக்கு இன்னும் கிரேவி பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கட் பண்ணி மேலாப்பில் தூவி விட்டிங்கன்னா சூப்பரான நண்டு குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.